இயக்குனர் பாக்யராஜ் காலமாக இருக்கிறார். அவரது உடலுக்கு முன்னணி நட்சத்திரங்களும் அரசியல் தலைவர்களும் பொதுமக்களும் காலையிலிருந்து நேரில் வந்து அஞ்சலி செலுத்திக் கொண்டிருக்கக்கூடிய காட்சிகளை தொடர்ந்து பார்க்கிறோம். பன்முக திறமை கொண்ட ஒரு இயக்குனர் மறைந்திருக்கிறார். மேலும் இது தொடர்பான விவரங்களோடு இணைப்பில் இருக்கிறார் செய்தியாளர் பிரகாஷ். வணக்கம். பன்முக முகம் கொண்ட ஒரு இயக்குனர் காலமாக இருக்கிறார். தமிழ் திரையுலகிற்கு அவருடைய இழப்பு எப்படிப்பட்டது? மேலும் அவருடைய திரைக்கதை என்பது மிகவும் தனித்துவமானதாக கூறப்படும். மேலும் விவரங்களை பதிவு செய்யலாம். நடிகரும் இயக்குனருமான திரு பாக்யராஜ் இன்று காலை மாரடைப்பு காரணமாக காலமானார். அவருடைய உடல் சென்னை நுங்கம்பாக்கத்தில் இருக்கக்கூடிய அவருடைய வீட்டில் வைக்கப்பட்டிருக்கிறது. பல்வேறு முக்கிய பிரமுகர்கள், திரைத்துறையினர், அரசியல் மற்றும் தொழில் நிறுவனங்களை நடத்தி வருபவர்கள் என சமூகத்தில் முக்கியத்துவம் வாய்ந்த பலர் பாக்யராஜருடைய உடலுக்கு அஞ்சலி செலுத்துவதற்காக தொடர்ச்சியாக வந்தவண்ணம் இருக்கிறாங்க. தமிழ்நாடு முதலமைச்சர் திரு விஜய் காலையிலேயே திரு பாக்யராஜ் அவருடைய உடலுக்கு அஞ்சலி செலுத்திவிட்டு குடும்பத்தாருக்கு ஆறுதல் தெரிவித்துவிட்டு சென்றார். எதிர்க்கட்சி தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலின் மற்றும் திமுக தலைவர் திரு ஸ்டாலின் மற்றும் பல்வேறு அரசியல் கட்சியினுடைய தலைவர்கள், திரைத்துறையை சேர்ந்தவர்கள் என தொடர்ச்சியாக திரு பாக்யராஜனுடைய உடலுக்கு அஞ்சலி செலுத்தி வராங்க. தற்போது நடிகர் சிவகார்த்திகேயன் பாக்யராஜனுடைய உடலுக்கு அஞ்சலி செலுத்துவதற்காக வருகை தந்திருக்கிறார். அந்த காட்சிகளை தான் பார்த்து வருகிறோம். வரக்கூடியவர்கள் எல்லாருமே பாக்யராஜன் அவர்களுடைய திரை வாழ்க்கையை, அவருடைய திரை பயணம் குறித்து அவருடைய நினைவுகளை பகிர்ந்து கொள்கிறார்கள். குறிப்பாக அவர் திரைக்கதையில் அவர் செய்த மாயாஜாலங்களை ஒவ்வொருவரும் அவர்களுடைய அந்த நினைவுகளை பகிர்ந்து கொள்ளும் போது அவருடைய அந்த திரைக்கதை குறித்த திரு பாக்யராஜருடைய நுணுக்கங்கள், என்ன மாதிரியான நுணுக்கங்களை எல்லாம் அவர் திரைக்கதை அமைப்பதில் கையாண்டார் என்பது குறித்தும் அவருடன் பழகிய அந்த நினைவுகளை குறித்தும் தொடர்ச்சியாக பகிர்ந்த வண்ணம் இருக்கிறாங்க. திரையுலகுக்கே மிகப்பெரிய ஒரு இழப்பாக தான் அவருடைய அந்த இழப்பு பார்க்கப்படுகிறது. எல்லாருமே என்ன கருத்து சொல்கிறார்கள் என்றால், உடல்நிலை சரியில்லாமல் நீண்ட நாட்களாக அவர் சிகிச்சையில் இருந்து அப்படி இருந்திருந்தால் கூட ஓரளவுக்கு எங்களால் ஏற்றுக்கொண்டிருக்க முடியும். ஆனால் நேற்று முன்தினம் வரைக்குமே பொது நிகழ்ச்சிகளை வழக்கம் போல பங்கேற்று இருந்தார். எல்லாரிடத்திலுமே அன்பாக பழகி கொண்டிருந்தக்கூடிய சூழ்நிலையில இன்று காலை நடைபயிற்சி சென்ற போது திடீரென்று மாரடைப்பு ஏற்பட்டு அவர் இறந்து விட்டார் என்ற அந்த செய்தி எங்களுக்கு கேட்ட உடனேயே எங்களால் அதை முதற்கட்டமாக அதை நம்பவே முடியவில்லை என்று அவங்களுடைய கருத்துக்களை சொல்றாங்க. தொடர்ச்சியாக அவருடைய வீடு அமைந்திருக்கக்கூடிய அந்த நுங்கம்பாக்கம் பகுதி முழுவதுமே திரை பிரபலங்கள் வருகையால மக்களுடைய கூட்டத்தினாலும் நிரம்பி இருக்கக்கூடிய காட்சிகளை பார்க்கிறோம். காலையிலிருந்தே அவருடைய திரைத்துறையில அவருக்கு உறுதுணையாக இருந்த அவருடைய சிஷ்யர்கள் திரு பார்த்திபன் மற்றும் பாண்டியராஜ் மற்றும் அவரால் இயக்குநராக்கப்பட்டவர்கள், நடிகர்கள் ஆக்கப்பட்டவர்கள் எல்லாருமே அவருடைய உடல் அருகிலேயே இருந்து அவருக்கு அஞ்சலி செலுத்தி வரக்கூடிய அந்த காட்சிகளை பார்க்கிறோம். திரைத்துறையில தயாரிப்பாளர்கள், அதே போல இயக்குநர்கள், நடிகர்கள், நடிகைகள், அவரால் அறிமுகம் செய்து வைக்கப்பட்ட நடிகர், நடிகைகள் எல்லாருமே கண்ணீர் மல்க அவருடைய உடலுக்கு அஞ்சலி செலுத்தி வரக்கூடிய அந்த காட்சிகளை பார்க்கிறோம். ஏறத்தாழ 40 ஆண்டுகளுக்கு மேலாக திரைத்துறையில் கோலோச்சியவர் திரு பாக்யராஜ் என்பது குறிப்பிடத்தக்கது. அவர் பன்முகம் கொண்ட ஒரு கலைஞர் என்று சொன்னால் அது மிகையாகாது. ஒரு நடிகராக மட்டுமில்லாமல், இயக்குநராக மட்டுமில்லாமல், திரைக்கதை ஆசிரியராக மட்டுமில்லாமல், இசையமைத்து அவருடைய ஒரு சில படங்களுக்கு தான் இசையமைத்தும் இருக்கிறார் என்பது குறிப்பிடத்தக்கது. ஒரு இதழியலாளர் என்று சொன்னால் கூட அது மிகையாகாது. பாக்கியா என்ற ஒரு இதழை வெற்றிகரமாக நடத்தியவர் திரு பாக்யராஜ் என்பது குறிப்பிடத்தக்கது. இப்படி பல்முகம் கொண்ட ஒரு மனிதராக தான் திரு பாக்யராஜ் திகழ்ந்திருக்கிறார். அவருடைய இழப்பு என்பது திரைத்துறைக்கு மிகப்பெரிய ஒரு இழப்பு என்று வந்திருக்கக்கூடிய திரைத்துறையை சேர்ந்தவர்கள் எல்லாருமே அவங்களுடைய கருத்துக்களை தெரிவித்திருக்கிறாங்க. திரைத்துறையில அவருடைய 50 ஆண்டு காலத்தை நிறைவு செய்திருக்கக்கூடிய சூழ்நிலையில சமீபத்தில் தான் அவருக்கு பாராட்டு விழாவானது நடத்தப்பட்டது. அந்த பாராட்டு விழாவில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் முதற்கொண்டு அதே போல நடிகர் கமல்ஹாசன் மற்றும் முக்கிய நடிகர், நடிகைகள், தயாரிப்பாளர்கள், பல துறைகளை சேர்ந்தவர்கள் எல்லாருமே அந்த நிகழ்ச்சிக்கு திரு பாக்யராஜ் அவர்களை மனதார வாழ்த்தி பாராட்டி சென்று அவருடைய திரைப்பயணம் குறித்து பல்வேறு நினைவுகளை அந்த நிகழ்ச்சியில் பகிர்ந்து கொண்டாங்க. அது ஒரு சிறப்பான ஒரு விழாவாக திரு பாக்யராஜ் அவர்களுக்கு அந்த விழா எடுத்து நடத்தப்பட்டது என்பது குறிப்பிடத்தக்கது. சமீபத்தில் தான் அவருடைய குருநாதரான திரு பாரதி ராஜா காலமானார். அந்த நிகழ்ச்சிக்கும் மனம் உடைந்துதான் அந்த பாரதி ராஜா அவருடைய நினைவு, அதாவது இறுதி சடங்குகளில் தான் திரு பாக்யராஜ் பங்கேற்றிருந்தது குறிப்பிடத்தக்கது. சென்னையில நீலாங்கரையில அவருடைய உடல் வைக்கப்பட்டிருந்த போது அங்கும் நேரில் அஞ்சலி செலுத்தியவர். தேனியில பாரதி ராஜாவுடைய இறுதி சடங்கு நடைபெற்ற போது கூட அந்த இடத்தில் சென்று அந்த இறுதி சடங்கிலும் அவர் பங்கேற்றிருந்தது குறிப்பிடத்தக்கது. அவருடன் நெருங்கி பழகிய நடிகர், நடிகைகள் எல்லாம் அவர்கள் என்ன கருத்து சொல்கிறார்கள் என்றால்,
பாரதி ராஜா அவர்கள் இறந்ததிலிருந்தே ஒரு விதமான ஒரு நெருக்கடியிலேயே தான் திரு பாக்கியராஜ் வந்து இருந்தார். அந்த ஒரு நினைவிலேயே தான் இருந்தார். தன்னுடைய குருநாதர் மறைந்ததை வந்து அவரால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. மன நெருக்கடியில் தான் அவர் வந்து கடந்த ஒரு 2 வார காலமாகவே இருந்தார் என்று அவருடன் நெருங்கி பழகிய, சமீபத்தில் கூட அவரை நேரில் பார்த்து பழகிய நடிகைகள் எல்லாமே அந்த கருத்துக்களை வந்து பகிர்ந்து இருக்கிறாங்க. இன்று காலை வழக்கம் போல அவர் வந்து நடைபயிற்சி மேற்கொண்ட போது அவருக்கு வந்து மாரடைப்பு ஏற்பட்டு இருக்கிறது. உடனடியாக அருகில் இருந்த மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்ட போது சிகிச்சை பலனின்றி அவருடைய உயிர் வந்து பிரிந்திருக்கிறது. இது வந்து ஒரு திடீரென்று ஏற்பட்டிருக்கக்கூடிய ஒரு மரணம் என்ற காரணத்தினால திரைத்துறையினரால் இதனை வந்து ஜீரணிக்க முடியாத ஒரு இழப்பாக அவர்கள் வந்து பார்க்கிறாங்க. கடந்த ஒரு 50 ஆண்டு காலமாக திரைத்துறையில பல்வேறு அவருடைய நடிகைகளாகட்டும் பல்வேறு கலைஞர்களை வந்து அவர் வந்து உருவாக்கி இருக்கிறார். இப்படி பல திறமைகளை கொண்ட ஒரு கலைஞர் இன்று அகால மரணம் அடைந்து விட்டார் என்பதை திரைத்துறையினரால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. இது எங்களுக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு இழப்பு. திரைத்துறைக்கு இது வந்து மிகப்பெரிய ஒரு இழப்பு என்று வந்திருக்கக்கூடிய அஞ்சலி செலுத்திய நடிகைகள் எல்லாம் தங்களுடைய கருத்துக்களை வந்து பகிர்ந்திருக்கிறாங்க. குறிப்பாக அவருடைய திரைத்துறையில அவருடைய பங்களிப்பு குறித்து எல்லாருமே கருத்துக்களை சொல்லும்போது, திரைக்கதை அமைப்பதில் அவர் எவ்வளவு வல்லவர் என்பது குறித்து அந்த நினைவுகளை வந்து பகிர்ந்துகிறாங்க. அவர் இயக்கிய படங்களை வந்து ஒரு எடுத்துக்காட்டாக சொல்கிறார்கள். அவருடைய குருநாதரான திரு பாரதி ராஜா அவர் இயக்கிய படங்களுக்கும் திரு பாக்கியராஜ் வந்து திரைக்கதை அமைத்திருக்கிறார், வசனங்கள் எழுதியிருக்கிறார். சில முக்கியமான திரைப்படங்கள்ல வந்து எல்லாராலும் பாராட்டப்படக்கூடிய வகையில அவருடைய திரைக்கதை வந்து அமைந்திருக்கிறது என்பதையெல்லாம் அவர்கள் வந்து நினைவு கூறுகிறாங்க. அவருடைய சொந்த படங்களான புதிய வார்ப்புகள், அதாவது மௌன கீதங்கள், அதே போல டார்லிங் டார்லிங் டார்லிங், இந்த மாதிரியான படங்கள், தூரல் நின்று போச்சு, அந்த 7 நாட்கள் மாதிரியான படங்கள் எல்லாம் அவர்கள் வந்து நினைவு கூறுவதை வந்து பார்க்க முடிகிறது. அந்த மாதிரியான படங்கள் எல்லாம் எப்படி ஜனரஞ்சகமான ஒரு படங்களாக அமைந்தது, முந்தானை முடிச்ச படத்தில் எல்லாம் அந்த திரைக்கதையை வந்து அவர் எப்படி மேற்கொண்டார், இப்படியான பல நினைவுகளை வந்து வரக்கூடிய நடிகைகள் எல்லாம் பகிர்ந்து கொள்ளக்கூடிய அந்த காட்சிகளை வந்து பார்க்க முடிகிறது. காலை முதலே திரைத்துறை வந்து மிகுந்த ஒரு சோகத்தில் ஆழ்ந்து இருக்கிறது என்றுதான் நான் சொல்ல வேண்டும். பாக்கியராஜனுடைய புகழ் தமிழ் திரையுலகோடு நின்றுவிடவில்லை. அண்டை மாநிலங்களான கேரளா, கர்நாடகா மற்றும் ஆந்திரா முதற்கொண்டு பாலிவுட்ல கூட திரு பாக்கியராஜ் அவர்களுடைய இயக்கிய படங்களை வந்து ரீமேக் செய்து அந்த மாநிலங்களிலும் பாக்கியராஜனுடைய படங்கள், அவருடைய கதைகள் வந்து மிகப்பெரிய அளவில் ஹிட் ஆகி இருக்கிறது என்பது குறிப்பிடத்தக்கது. பலர் பாக்கியராஜனுடைய படங்களை வந்து அவர்களுடைய மொழியில மொழி மாற்றம் செய்து, அதே போல மறு ஆக்கம் செய்து அந்த மாதிரியான கதைகள்ல அவர்கள் தேர்ந்தெடுத்து நடித்து அந்த மாநிலங்களும் வந்து வெற்றி பெற்றிருக்கிறார்கள். பிற மாநிலங்களை சேர்ந்த திரைக்கலைஞர்கள். அதே போல திரு அமிதாப் பச்சன், பாலிவுட்ல அமிதாப் பச்சன் இன்றைக்கும் அவர் எத்தனையோ படங்களை வந்து நடித்திருந்தாலும் இன்றைக்கும் அவர் நடிப்பில் பாக்ஸ் ஆபீஸ் ஹிட் ஆகி இருக்கக்கூடிய அந்த படமானது திரு பாக்கியராஜ் அவர்களால் திரைக்கதை வசனம் எழுதிய படம் என்பது குறிப்பிடத்தக்கது. அவரும் எப்போதுமே பாக்கியராஜ் குறித்து நினைவுகளை பகிர்ந்து கொள்ளும் போது, அமிதாப் பச்சன் அவர்கள் அந்த நினைவுகளை பகிர்ந்து கொள்ளும் போது பாக்கியராஜனுடைய திரைக்கதை நுணுக்கத்தை எப்போதுமே அவர் வந்து மெச்சி புகழ்ந்துதான் வந்து பேசுவார். அதே போல சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் கூட அவர் எத்தனையோ உச்சங்களை தொட்டிருந்தாலும் 16 வயது நிலை படத்துல அந்த பரட்டை என்ற அந்த கதாபாத்திரம், அந்த கதாபாத்திரத்துக்கான அந்த மேனரிசம், பாடி லாங்குவேஜ், உடல் மொழி, அந்த டயலாக் டெலிவரி, இதை எல்லாமே வந்து எனக்கு கத்துக் கொடுத்தது வந்து பாக்கியராஜ் தான் என்று துளியும் அந்த ஈகோ அதெல்லாம் இல்லாம திரு ரஜினிகாந்த் அவர்களே பாக்கியராஜை வந்து புகழ்ந்து பேசிய அந்த காணொலிகள் எல்லாம் காலை முதலே சமூக வலைதளங்கள்ல பகிரப்பட்டு வருவதை வந்து பார்க்கிறோம். திரைத்துறையில உச்ச நடிகராக இருக்கக்கூடிய கமல்ஹாசன் முதல் கொண்டு, ரஜினிகாந்த் முதல் கொண்டு, அந்த 90களில் 80களில் இருந்த பிரபு, கார்த்திக் உள்ளிட்டவர்கள் எல்லாருக்குமே வந்து ஒரு நெருங்கிய ஒரு நண்பராகவும் அவருக்கு வந்து ஒரு மென்டராகவும் இருந்து பணியாற்றி இருக்கக்கூடியவர் திரு பாக்கியராஜ் என்பது குறிப்பிடத்தக்கது. தற்போது இருக்கக்கூடிய தலைமுறையினர் சேர்ந்த நடிகைகள் கூட திரு பாக்கியராஜ் அவர்களை வந்து அவருடைய உடலுக்கு நேரில் வந்து அஞ்சலி செலுத்தியிருக்கிறாங்க. அவர் இயக்கிய படங்கள், அவர் நடித்த படங்களை எல்லாம் பார்த்துதான் நாங்கள் திரைத்துறைக்கு வந்திருக்கிறோம். எனவே எங்களுடைய மரியாதையை அவருக்கு செலுத்த வேண்டியதை எங்களுடைய கடமையாக பார்க்கிறோம் என்று தற்போது திரைத்துறையில இருக்கக்கூடியவர்கள் இளம் நடிகைகள் கூட திரு பாக்கியராஜ் அவருடைய உடலுக்கு அஞ்சலி செலுத்துவதற்காக தொடர்ச்சியாக வந்த வண்ணம் இருக்கக்கூடிய அந்த காட்சிகளை வந்து பார்க்க முடிகிறது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.